ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஷாக்கிங் வீடியோனே சொல்லலாம். நம்ம மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ், அதே மாதிரி அந்த ஏடிஎம் கார்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிவிசி ஆர் சிவிவி நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே நமக்கே தெரியாம கூகுள் ஒரு இடத்துல சேவ் பண்ணிட்டு இருக்கு. இது எதுக்கு சேவ் பண்ணுதுன்னா, நீங்க நெக்ஸ்ட் டைம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஈஸியா எடுத்து கொடுத்து உங்களுடைய வேலைகளை சுலபமா முடிக்கிறதுக்காக இதை சேவ் பண்ணி வைக்குது. ஆனா இது எந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பிரைவசி ரிஸ்க் வருதுன்னா, உங்களுடைய மொபைல்ல நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு தேர்ட் பர்சன் உங்க மொபைலை எடுக்கிறாருன்னா அவருக்கு உங்களுடைய கார்டு டீடைல்ஸ் இன்க்ளூடிங் சிவிவி சிவிசி நம்பரோட தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு வீக்கான பாஸ்வேர்டை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் ஹேக்கர் உங்க மொபைலை அட்டாக் பண்ணும் பொழுது அவங்களுக்கு உங்களுடைய கார்டு டீடைல் ஈஸியா கிடைச்சிடும். ஈஸியா நம்ம கார்டு டீடைல்ஸ் கிடைச்சதுனாவே போதும், ஓடிபி வராமையே நம்ம பேங்க்ல இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரைவசி ரிஸ்க்ல நம்ம சிக்கி இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல கூகுள் சேவ் பண்ற நம்ம ஏடிஎம் கார்டு டீடைல்ஸை சேவ் பண்ணாம எப்படி ஸ்டாப் பண்றது அப்படிங்கிறத தெளிவா நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னால இந்த ஆன்லைன் பேமெண்ட்னா என்னன்னு நம்ம கிளியரா தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட், இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், கூகுள் பே, ஃபோன் பே இதுல எல்லாம் நம்ம பேமெண்ட் பண்றோம்ல, இந்த பேமெண்ட் பண்றப்போ நம்ம டேட்டாஸ் எல்லாம் என்டர் பண்ணுவோம் இல்லையா, இந்த டேட்டாவெல்லாம் அந்த கூகுள் எடுத்துக்குதானா? இந்த டேட்டாவை கூகுள் எடுத்து ஷேர் பண்றது கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஜொமேட்டோ, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, இதை பண்ணுறப்போ உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ் எடுத்துக்குதானா? அதுவும் உங்களுக்கு கார்டு டீட்டெயில்ஸ் எடுத்துக்காது. சரி, எந்த இடத்துல இருந்து எடுத்துக்கோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுடைய மொபைலில் குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்க. வெப்சைட்டுக்கு போயிட்டு, அதாவது லேப்டாப்லேயோ மொபைல்லையோ போயிட்டு நீங்கள் வெப்சைட் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கார்டு டீட்டெயில்ஸை எடுத்துக்கும். நீங்கள் வெப்சைட் மூலமாக நீங்கள் போய் பேமெண்ட் பண்ணும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுவீங்க, சிவிவி நம்பர் என்டர் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா தான் பேமெண்ட் ரிலீஸ் ஆகும் இல்லையா. இது எந்தெந்த இடத்துல நடக்கும்னா, நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சு, உங்கள் பசங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க, உங்கள் பொண்ணுங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு டேர்ம் ஃபீஸ் கட்டணும், மந்த்லி ஒரு ஃபீஸ் கட்டணும். அப்படிங்கிறப்போ அவங்களுடைய ஒரு பர்டிகுலர் ஒரு பிரைவேட்டான ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க, அந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் கார்டு டீடைல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கார்டு டீடைல்ஸ் சேவ் ஆகும். ஓகேங்களா? அது இல்லாம வேற எந்த இடத்துல சேவ் ஆகும்னா, நிறைய இடத்துல சேவ் ஆகும். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு வெப்சைட்குள்ள போயிட்டு நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேமெண்ட் டீடைல்ஸும் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த பேமெண்ட் டீடைல்ஸ் தான் கூகுள் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததான் நீங்க வேற எங்க போய் ஆன்லைன் பேமெண்ட் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ரெக்கமெண்ட் பண்றது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் நம்மளுடைய கேர்லெஸ்னஸ், அதே மாதிரி நம்ம வச்சிருக்கக்கூடிய வீக்கான பாஸ்வேர்டு இருக்கிறதுனால ஈஸியா ஹேக் பண்ணி நம்மளுடைய பேங்க் டீடைல்ஸை ஒரு தேர்ட் பர்சனோ ஒரு ஹேக்கரோ கெட் பண்ணிக்க முடியும். அதனால கூகுள் நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த கார்டு டீடைல்ஸை கலெக்ட் பண்ணாம நம்மளுக்கு தேவைப்பட்ட சமயத்துல மட்டும் நம்ம என்டர் பண்ணி கார்டு டீடைல்ஸை கொடுத்துக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை சேவ் பண்றது எப்படி, ஸ்டாப் பண்றதுங்கிறத இப்ப பார்ப்போம். உங்களுடைய மொபைல்ல குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கங்க. இதுல டாப் ரைட்ல இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ள லைட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள மேல பாத்தீங்கன்னா தெரியும் சேவ் அண்ட் ஃபில் பேமெண்ட் மெத்தட்ஸ். இதுல என்ன சொல்லிருக்கு பாருங்க, ஃபில் இன் தி பேமெண்ட் ஃபார்ம்ஸ் வித் யுவர் சேவ்டு பேமெண்ட் மெத்தட். அதாவது சேவ்டு பேமெண்ட் மெத்தட் எல்லாமே உங்களுடைய ஃபார்ம்ஸை ஃபில் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்காக இது சேவ் பண்றேன்னு சொல்லியிருக்கு. ஸோ தட் இதை நீங்க டிசேபிள் பண்ணணும். அதுக்கு கீழே இருக்கிறது பாருங்க, செக் அவுட் ஃபாஸ்டர் when your CVCs are saved. இதுதான் சிவிவி நம்பர், சிவிசி நம்பர்னு சொல்லுவோம். சிவிவினா கார்டு வெரிஃபிகேஷன் வேல்யூன்னு அர்த்தம். விசா கார்டு அண்ட் ரூபே கார்டு எல்லாம் சிவிவி நம்பர்னு சொல்லுவோம். மாஸ்டர் கார்டுல சிவிசின்னு சொல்லுவோம். சிவிசினா கார்டு வெரிஃபிகேஷன் கோட்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் ஏடிஎம் கார்டுல பின்னால் இருக்கக்கூடிய 3 டிஜிட் நம்பர்.
இந்த சிவிசி நம்பரையும் இங்கே சேவ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் சேவ் செக்யூரிட்டி கோட்ஸ். ஸோ தட் இதையும் நீங்கள் டிசேபிள் பண்ணணும். இந்த ரெண்டையும் நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னாவே இனிமேல் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் அட் த சேம் டைம் சிவிசி நம்பர் எதுவுமே சேவ் பண்ணாது. நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் மட்டும்தான் என்டர் பண்ணணும். அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம என்டர் பண்ணுற மாதிரி வச்சோம்னா தான் நம்ம ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியை நம்ம பாதுகாத்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இது லீக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஸோ தட் இதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆனால் இன்னும் உங்கள் மொபைலை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக எங்கேயுமே ஷேர் பண்ணக்கூடாத மாதிரி நீங்கள் வச்சுக்கணும்னா சேம் இந்த கூகுள் குரோம் ப்ரௌசரில் டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட்டோ ஃபில் சர்வீசஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாருங்க எல்லாமே கிரே கலர்ல இருக்கும். பட் ஆட்டோ ஃபில் வித் கூகுளுக்குள்ள என்ன கிரே கலர்ல இருக்கிறது என்ன சொல்லுது பாருங்க. ஆட்டோ ஃபில் பாஸ்வேர்ட் ஃபில் ஆகிறது, பாஸ் கீ ஃபில் ஆகிறது, அட்ரஸ் ஃபில் ஆகிறது, பேமெண்ட் மெத்தட் ஃபில் ஆகிறது. இது எல்லாமே ஆட்டோ ஃபில் வித் கூகுள் எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்குதோ அதெல்லாம் எடுத்து இங்கே ஆன் பண்ணி வச்சுக்கும். ஸோ எந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இங்கு இருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டாக இருந்தாலும் சரி, அட்ரஸாக இருந்தாலும் சரி, பேமெண்ட் மெத்தடு, கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறதா இங்கே எனேபிள் இருக்குது. இப்போ இதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா டு செட் யுவர் ப்ரிஃபர்டு சர்வீசஸ் அப்படிங்கிறது ஆட்டோ ஃபில்லை நீங்கள் சொல்லுது. இதுக்கு கீழே ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, லைன் போட்ட மாதிரி, அதை கிளிக் பண்ணிக்க. இதில் பாருங்கள் கூகுள்னு செலக்ட் ஆகிருக்கு. இந்த கூகுளுக்கு மேலே இருக்கிற நன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நன் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக கூகுளுக்குள்ளே சேவ் பண்ணி வச்சிருக்கிறது எதுவுமே உங்களுக்கு வெளியே வராது. ஓகேங்களா, நம்ம எதையுமே வேண்டாம்னு சொல்லிட்டோம். இன்னும் நம்ம மொபைலில் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கணும்னா இந்த நன்னுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. பட் நன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம்னா எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் சஜஷன் காமிக்காது. நீங்களாக தான் புதுசாக என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு பேமெண்ட் மெத்தடில் போனாலும் சரி, நீங்கள் ஒரு அட்ரஸை போய் நீங்கள் என்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் நீங்களே போய் தான் என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.